ஆக்ஷன். இப்போது we are going to print a pattern. ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து யூஸ்வலாக இன்டர்வியூஸில் நிறையா வரும். ஆனால் அதை தாண்டி ப்ரோக்ராமிங் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் எல்லாமே நீங்கள் லூப்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? ஆனால் யூஸ்வலி வாட் ஸ்டூடெண்ட்ஸ் டென் டு டூ இஸ் தே டென் டு மெமரைஸ் இட். ஏன்னா லூப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க மெமரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோடய டீச்சிங் மெத்தடாலஜியில் மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா, இதை வந்து வேரியபிள்ஸ் அப்பயே உள்ளே கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இது பழக்கமாயிருவீங்க, உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ புரிஞ்ச லூப்ஸை வச்சு அதை பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்காக. ஸோ அடுத்தது நம்ம பண்ண போகிற 4 கொஷின் 4மே 4 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னென்னா, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் கன்சோல் லாகில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் எனக்கு 1ன்னு வரணும், அடுத்த லைனில் எனக்கு 1 2ன்னு வரணும், அடுத்த லைனில் 1 2 3ன்னு வரணும். ஓகே, இப்படியே 1 2 3 4ன்னு கூட வரலாம். நம்ம இப்போதைக்கு 1 1 2 1 2 3க்கு மட்டும் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு நீங்கள் ஓனா 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 எதுக்கு வேணாலும் உங்களால் எழுத முடிகிற அளவுக்கு உங்களுக்கு பிரெயின் வளர்ந்துடணும் இப்போயே, வித்தின் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் 5 minutes. ஓகே, ஷல் வி டு இட்? ஸோ ரொம்ப சிம்பிள். இது எப்படி நம்ம பண்ணலாம்? CL1, அதுக்கப்புறம் CL12, இப்படி நான் ஈஸியாக பண்ணலாம். பட் தட்ஸ் நாட் அவர் கோல். நம்ம கோல் என்னென்னா இதை வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும். இப்படி பண்ணால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது ஒரு மேட்ரே இல்லை. இதை வந்து நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ லூப்ஸ் வரப்போ நம்ம இது ஒரே லைன்லேயே பண்ணலாம். 1000 இது கூட பண்ணலாம். அதுக்குள்ளே போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஆல் தட் வி நீட் டு இஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். அது இதை விட கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்தி இப்படி சுற்றி வளைச்சி பண்ண வைக்கிறான்னு யோசிக்காதீங்க. லூப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் அப்போ அந்த கஷ்டப்பட்டு பண்ணுறதுனால நீங்கள் 1,00,000 லைனுக்கு கூட அதை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெறும் 3 லைனுக்கு தானே பண்ணுறீங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஓகேவா? வேறு தானே இதில் நம்ம வந்து இப்போதைக்கு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பீன்னு வச்சுக்கலாம். பீனா வேறு மாதிரி கேன்னு வச்சுக்கலாம். கேக்குள்ளே வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சு, ஸ்ட்ரிங்காவா வேணாம் இன்ட்டாக வச்சுக்கலாம். இன்ட்டாக வச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா CLK பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? எதுக்கோ பார்த்துக்கலாமே, நம்ம நேரம் இப்போ இருக்குதுன்னு தெரியாது. எங்களோட பிரிண்ட் பேட்டர்ன் 1 பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ எனக்கு அடுத்த லைனில் வந்து 1ம் பிரிண்ட் ஆகணும், கூடவே 2ம் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, K ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்காக நான் K வந்து 2 ஆயிரும். கரெக்டாக உங்களுக்கு தெரியல இதோட அர்த்தம் என்னன்ட்டு. இப்போ K 2ஆக இருக்குது. அப்போ நான் வந்து 1ம் பிரிண்ட் பண்ணணும், ஆனால் 2ம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா CL பண்ணிட்டு, இது என் டெக்னிக், நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதலாம். K -1 முதல்ல பிரிண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் Kவை பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ Kக்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 - 1 என்ன? 1. 1 கூட 2 வந்தால் 1 2 ஆயிடும். கரெக்டாக? ஆனால் 1 2 நம்ம இப்படி ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா 1 + 2 பண்ணால் அது 3 ஆயிடும். ஸோ நம்ம இதை 2 ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போது நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, இங்கே நான் ஸ்ட்ரிங்கு போட்டுக்குவேன். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங்குன்னு போடுறப்போ இது வந்து 1ங்கிற நம்பர் இல்லாமல் 1ங்கிற எழுத்தாயிரும். இதுவும் 1ங்கிற நம்பர் இல்லாமல் 1ங்கிற எழுத்தாயிரும். ஸோ இப்போ இது ரெண்டுமே 2 எழுத்தாக இருக்கிறப்ப இதை நான் ஈஸியாக ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ டெக்னிக்கலி இது ஷுட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஆட் ஆகிடுச்சு. தெரியுதா? 1ம் வந்துருச்சு, 1 2 வந்துருச்சு. பார்க்க முடியுதா உங்களால்? இப்போது அடுத்தது 1 2 3க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான். K ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம். 3 தானே, 1 2 3 வரைக்கும் தானே வரணும். இப்போது CL string of K - 2 கரெக்டு, ப்ளஸ் string of K - 1. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போது வாட் ஐல் டூ இஸ், இதுக்கு வந்து நான் வந்து ஆன் போர்டு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வர கொஷின்ஸுக்கு வந்து நான் வந்து ஆன் சிஸ்டம் அவுட்புட் ட்ரேஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூ மினிட்ஸில் உங்களால் இது பண்ணிட முடியும். இட்ஸ் ப்ரிட்டி சிம்பிள் தான். ஆனால் இது லூப்ஸில் பண்ணுறப்ப பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்ததுனால உங்களால் ஈஸியாக லூப்ஸில் இதை பண்ணிட முடியும். ஏன்னா லூப்ஸில் நீங்கள் இந்த 2 லைன் எழுதுவீங்க, 2 லைன் எழுதியே திரும்ப அதை பண்ண வைப்பீங்க. அந்த லூப்ஸ் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, பட்டன் கிளிக் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஒரு பட்டன் கிளிக் ஆகுதுனால அதெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கணும். பட்டன் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் K கிரியேட் ஆகி அதுக்குள்ளே 1 வருது. இப்போ Kக்குள்ளே என்ன இருக்குது? 1. அடுத்தது CLK, அப்போ 1 அப்படியே பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது K ப்ளஸ் ஈக்குவல் டு 1, அப்போது 2வாக மாறிடும். தெரியும்ல? அப்படின்னா 1 ஆட் ஆகும்.
தெரியல. கே ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்ங்கிறது கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன்னாக மாறும். கேக்குள்ளே என்ன இருக்குது, ஏற்கனவே 1 இருந்துச்சு. அப்போ 1 + 1 1 + 1 2, அது கேக்குள்ளே போகும், அதனால 2 போயிடுச்சு. இதுதான் நடக்கும். தெரியும் தான் நமக்கு எல்லாத்துக்குமே. ப்ரிட்டி குட். இப்போ சிஎல் ஸ்ட்ரிங் ஆஃப் கே மைனஸ் ஒன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கே மைனஸ் ஒன், கேக்குள்ளே இருக்க 2 2 - 1 என்ன 1. அப்போ இந்த இடத்துல 1 வரும். ஸ்ட்ரிங் ஆஃப் 1 என்ன டபுள் கோட்ஸ்குள்ளே 1. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் கே 2 இருக்கும். 1 2 ஸ்ட்ரிங்காக சேர்ந்துச்சுன்னா அது 1 2. கரெக்டாக? சும்மா ஆட் பண்ணால் தான் 3. ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணால் என்ன, இது டபுள் கோட்ஸ்குள்ளே 1, இது டபுள் கோட்ஸ்குள்ளே 2. 1 2 சேர்ந்தா 1 2. ஞாபகம் இருக்குது அந்த ஆஸ்கி டேபிளில் வச்சு சொல்லி கொடுத்தேன்ல, பார்த்தீங்களா அந்த வீடியோ? மறுபடியும் அந்த வீடியோ கண்டிப்பாக திரும்ப பாருங்கள். ஓகேவா? 3-4 டைம்ஸ் பாருங்கள். அது உங்கள் டிஎஃப்சி எக்ஸாம்க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்மாக அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. அது வந்து முடிஞ்ச இந்த 2-3 டேஸ்லேயே பார்த்துருங்க. இப்போது 1 2 சிஎல் பண்ணோம். ஸோ இங்கே வந்து 1 2 வந்துடும். அடுத்தது கே ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகும், கே 3 ஆகும். இப்போது ஸ்ட்ரிங் ஆஃப் கே -2, கேக்குள்ளே என்ன இருக்குது 3 3 - 2 என்ன 1. அப்போது ஃபஸ்ட்டு 1 வந்துடுது. இது முடிஞ்சுது. அடுத்தது கேக்குள்ளே என்ன இருக்குது 3 3 - 1 என்ன 2. அப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 2 வந்துடுது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் கேக்குள்ளே என்ன இருக்குது 3 வந்துடுது. ஸோ 3 1 2 3 அதை அப்படியே சிஎல் பண்ணோம். ஸோ 1 2 3 இவ்வளோ தான். முடிஞ்சுதா? உங்களால் ஈஸியாக 4 பண்ணிட முடியுமா? உங்களால் யோசிக்க முடியுதா 4க்கு? யோசிங்க பார்க்கலாம். அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். டன் இனி பண்ணிடுவீங்க. போதும். ஓகே, பை.